ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlog பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த vlog தான். ஸோ என்னோடய ஈவினிங் ரொட்டீனை இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து பாலில் வந்து நாட்டு சக்கரை போட்டு ஆற்றி கொடுத்துட்ருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி தான். காஃபி பார்த்திங்கன்னா ஒன்லி ஈவினிங் மட்டும்தான். ஸோ ஈவினிங் வந்து குடிச்சிட்டோம்னா நாங்கள் வந்து காலையில் அந்த மாதிரி டைம்லலாம் குடிக்க மாட்டோம். இல்லை காலையில் டைமில் நாங்கள் அந்த மாதிரி குடிச்சிட்டோம்னா ஈவினிங் டைமில் குடிக்க மாட்டோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளைக்கு மட்டும்தான் இந்த காஃபி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் காஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுகர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவேன். ஸோ நாட்டு சர்க்கரையும் சுகரும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காஃபி போடுவேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்த்தியும் கூட. ஸோ சர்க்கரையை வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா நல்லது. நம்ம நாட்டு சர்க்கரையும் சுகரும் சேர்த்து நம்ம காஃபி போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள் ஒரு தடவை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ காஃபிலாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஹெல்த் மிக்ஸ் பவுடர் பார்த்திங்கன்னா தீர்ந்து போச்சு. ஸோ அதை வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு சில திங்ஸ்லாம் நான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ அது எல்லாமே வந்துருந்துச்சு. அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் என் பையனும் வந்து எடுத்து வச்சிட்ருந்தோம். ஸோ என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாக்கெட்டாக பார்த்து எடுத்து வச்சிட்ருந்தேன். ஹெல்த் மிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வால்நட்ஸ் நான் சேர்த்துருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து வால்நட் மட்டும் சேர்க்கல. ஸோ இந்த தடவை வால்நட்டும் சேர்த்துருந்தேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட் நல்லா வந்துருந்தது. ஸோ ஹெல்த் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையாக வந்து ஊற்றி கொடுக்கலாம் குட்டி குட்டியாக. குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி புட்டு, கொழுக்கட்டை இது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லது. நம்மளும் குடிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 1 வயசு ரொம்ப குட்டியாக இருக்க குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வந்து களி மாதிரி கிண்டி கொடுக்கும்போது ஸோ அவங்களும் நல்லா வந்து வெயிட் கெயின் பண்ணுவாங்க. ஸோ நிறையா விதத்தில் இந்த ஹெல்த் மிக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்பு, ராகி, இது உளுந்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதெல்லாம் கம்பு, ராகி, உளுந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருங்க. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே நம்ம கடாயில் போட்டு வறுக்கலாம். தண்ணிலாம் வந்து வற்றிட்டு அதுவே நமக்கு சீக்கிரம் ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை காய வச்சுட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வந்து ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக கடாயில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா சூப்பராக வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். ஸோ நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்து வச்சிட்டேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ தான் இருக்கும். ஸோ ரொம்பவும் அரைக்க வேணாம். கொஞ்சம் நமக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டா போதும். ரொம்ப அரைச்சி வச்சிட்டோம்னா சீக்கிரம் அதோட ஸ்மெல்லு, வாசனை எல்லாமே போயிடும். அதில் தேவையான அளவுக்கு மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ தான், எங்கள் 3 பேருக்கு 1/2 கிலோ மட்டும்தான் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப அரைச்சி வச்சிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா அதோடய வாசனை எல்லாம் போயிடுது. அதால் வந்து கொஞ்சமாகவே அரைச்சி வச்சுக்கலான்னு. ஸோ இந்த தடவை கொஞ்சமாக தான் அரைச்சிட்டேன். அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வறுத்து அரைச்சிட்ருக்கவும் எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. அதால் மதியானம் அன்றைக்கி ஃப்ரைடேன்றதால சாம்பார் தான் வச்சுருந்தேன். ஸோ சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா சுட வச்சுட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா தோசை சிம்பிளாக ஊற்றிட்டு அன்றைக்கி டின்னரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. இந்த மாதிரி அடிஷ்னலாக ஏதாவது வேலை இருக்கும்போது சிம்பிளாக வந்து நம்ம குக்கிங்கை முடிச்சுக்கிட்டோம்னா ஸோ அன்றைக்கி வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு குட்டியாக வந்து மொத்தமாக தோசை ஊற்றினா தான் அவனுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஊற்றி கொடுத்துட்டு அவனுக்கு முதல்ல சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஊற்றிட்டுருந்தேன். அதே மாதிரி வீட்டில் வந்து எல்லோரும் வந்து என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றாங்களோ அதே செஞ்சுருங்க. இல்லைன்னா வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்னோடய பையன் வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவான். அதே மாதிரி சாம்பார், சட்னி இந்த மாதிரி வந்து அவனுக்குன்னு இருக்க ஒரு எண்ணமோ அதை தான் சாப்பிடுவான். ஸோ நம்ம இந்த மாதிரி வேலைகள் அதிகமாக இருக்கிற டைமில் வந்துட்டு எல்லாருமே வந்து காமனாக என்ன சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு டின்னரோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ பண்ணுறது தான் வந்துட்டு ரொம்ப நல்லது. இல்லைன்னா வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு தனியாக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் கிட்ஸ்லாம் இருக்காங்கன்னா நீங்கள் தோசை இல்லை வேறு ஏதாவது ஊற்றி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி ஆயிலெலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயிலே கொடுங்க. இல்லைன்னா கடலெண்ணெய் இது மாதிரி கொடுங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரீயூஸ் பண்ண ஆயில் ஏதாவது நம்ம பொரிச்சிட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி எண்ணெயெலாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி தோசையிலே எதுலையாவது ஊற்றி கொடுத்திங்கன்னா அதுவுமே ஒத்துக்காது. ஸோ அதால் வந்து முடிஞ்ச அளவுக்கு தனியாக வந்து நல்லெண்ணெயை ஊற்றி கொடுங்க. அதுதான் குழந்தைங்களுக்கு நல்லது.
என்னோடய பையன் சாப்பிட்றதுக்கே 1/2 hour ஆகும். ஸோ அவனுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்களும் தோசை ஊற்றி சாப்பிட்டோம். அன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.